நாள் ஆச்சு நம்மளும் வந்து ஃபீல்டு விசிட் பண்ணி. ஸோ எகன் பேக் டு ஃபீல்டு, ஈவன் ஆன் ஃபீல்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கோகனட் ஃபீல்டு ஒன்று கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 70 ஏக்கர்ஸ். லாஸ்ட் டைம் வந்து நம்ம மெடிசன் கொடுத்துருந்தோம். ஒரு 3 months பிஃபோர் வந்து ரொம்பவே மோசமாக இருந்தது, காப்பு எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த ஃபீல்டுக்கு மெடிசன் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு மறுபடியும் அந்த ஃபீல்டு நோக்கி எகன் சில்லுன்ற தேனியில் வந்திருக்கோம். போவோம், போய் பார்ப்போம் எப்படிலாம் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்ப்போம். போகிற பக்கத்துக்கு ஆற்றுலாம் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. தெரியுது பாரு, அதுதான் காடு. ஆமாம், அது போக பார்த்தா சரியா வரும். நம்ம முன்னைக்கு ரொம்ப இதாக இருந்து இப்போ ஒரு நல்லாவே மரம் பச்சை கட்டி நல்லா தெளிவாக இருக்குது. பச்சை கட்டி மரமே ரொம்ப மஞ்சள் அடிச்ச மாதிரி இருந்தது. 3 மாசத்துல ஒரு நல்ல வித்தியாசம் நமக்கு தெரியுது. இந்த மாதிரிலாம் பொருள் இல்லாமல் இப்போ நல்லாவே வித்தியாசம் தெரியுது. நல்லா பாலை வெடிச்சு நல்லா கட்டு கட்டு நல்லாவே வித்தியாசம் இருக்குது. பாத்து போட்டு பாத்துலாம். ஓகே, அது நமக்கு காய் பறிச்சில நல்லா ரிசல்ட் கிடைக்கல. இப்போ நல்லா இருக்கு. எல்லா பக்கமும் ரொம்ப பச்சையாகவும் இருக்கு. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மரமே மாதிரி ஓன்னு ஓஞ்சி போன மாதிரி இருந்தது. இப்போ நல்லா பச்சையாக இருக்கிற வித்தியாசம் தெரியுது நல்லாவே. ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தப்போ நம்ம பயோகோல்டு ப்ளஸ் வந்து சீவிடு ஹியூமிக் ஃபல்விக் அமினோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த தடவை போகும்போது கொஞ்சம் ஃபர்டிலைசர் சேர்த்து பிளான் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சைக்கிளுக்கு வருஷத்துக்கு 4 தடவை வந்து உரம் போட சொல்கிறோம் இல்லையா. பொதுவாக வந்து கோகனட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 4 பிரிச்சு 4 டைப்பாக உரம் போடும். 4 டைப்பில் வந்து ஒரு டைப்பு 4 டைப் பிடிக்கும்போது ஒரு குவார்டர் கணக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை சீவிடு ஃபல்விக் ஹியூமிக் அமினோ அந்த மாதிரி ஒரு ரவுண்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்டிலைசர்ஸ் நம்ம பிளான் பண்ணுவோம். ஃபர்டிலைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கமாக தான் N20, யூரியா, DAP, பொட்டாஸ் இது அது கூட வந்து மைக்ரோன்யூட்ரியன்ஸ், போரான், சிஎன் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து வாட்டர் சல்ஃபர் ஃபர்டிலைசர் லைக் வந்து ஐசில் பாரசல்ஃபேட், யாரெல்லாம் காம்ப்ளெக்ஸ், நைட்ரோபோர் அது கூட மைக்ரோன்யூட்ரியன்ஸ் ஒரு ரவுண்டு. ஃபோர்த் வந்து வழக்கமாக இவங்க அந்த தொழுவுரம் எருவில் அடிப்பாங்க இல்லையா, அது ஒரு ரவுண்டு. இப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக வரும்போது தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அறுப்பு கருப்பு காய் காருக்கு பெருவாட்டு அதெல்லாம் ப்ராப்பராக வரும். அதான் வந்து வழக்கமாக நம்ம பறந்து பண்ணுறது. மரம்லாம் மரம் நிறையாவே காய் மாதிரியே இருக்கு அப்படியே தொழில் இல்லாமல். என்றைக்குமே வந்து கற்றுக்கிட்ட படிப்பும் சொல்லிக் கொடுத்த தொழிலும் வந்து என்றைக்கும் நம்ம கைவிடாது அப்படிம்பாங்க. ஸோ ஒரு எத்தனையோ பக்கம் இருந்து ரிச்சுவலாக நிறைய பேருக்கு கைட் பண்ணுறோம். நேரில் வந்து அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுத்ததை வந்து வாட்ச் பண்ணும் பொழுது அதுக்கு உண்டான சந்தோஷம் அப்படிங்கிறதும் கிடையாது. 1 லட்சம் விவசாயிகள் பக்கமாக நம்ம சேனல் இருக்கிறாங்க. 25,000க்கு மேற்பட்ட விவசாயிகள் வாட்ஸ்அப் குரூப்பில் கைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு விவசாயி 1 ஏக்கர் வச்சா கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் அப்படிங்கிறது நம்மளோட கண்ட்ரோலில் நம்மளோட ஃபுல்லாக இருக்குது. நான் 1 ஏக்கரை ஆவரேஜ் வச்சுக்கிறேன். விவசாயிகள் அப்போ ஒரு 2-3 பேர், இப்போ ஒரு 10% பேருக்கு லேண்டே கூட இருக்காது. அப்போ ஒருத்தர் 2-3 லேண்டு கூட வச்சுருப்பாங்க, ஏக்கரா கூட வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு தனி மனுஷனாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு ரெவல்யூஷனாக இன்னும் நிறைய ஃபீல்டில் இருந்து நம்மளோட கொடுத்த ரிசல்ட்டோட வீடியோஸோட இவங்க காலங்களில் நான் உங்களோட கனெக்ட் பண்ணுவேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன பையன் அப்படின்னு நம்பி இல்லாமல் நிறைய கொடுத்தோட விளைவு இந்த 10 வருஷம் இதை நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து சப்ளை பண்ணதுக்கான சர்வீஸ் பண்ணதுக்கான ஒரு ரிவார்டை தான் நம்ம இப்போ பார்க்குறோம்.